இன்றைக்கு ராணுவத்தை காவிமயமாக்குகிறார்கள். நாடையே காவிமயமாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். 17 வயதில் என்னுடைய மகனுக்கு ராணுவத்தில் வேலை கொடுப்பான், என்னுடைய மகன் படிக்க முடியாது, தடை போட்டு விடுகிறான். ஒரு 10% பேரை ராணுவத்தில் வைத்துவிட்டு மீதி பேரை துரத்தி விடுவான். இப்படி இந்த நாட்டில் RSS என்கிற அபாயகரமான அமைப்புக்கு ராணுவமயமாக்கப்பட்டவர்களை அந்த கூடாரத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு மிலேச்சத்தனமான அரசு இன்றைக்கு சிந்திக்கிறது. எவ்வளவு பேப்பர்ல செய்தி வராது, நீங்கள் தேட வேண்டும். ஒரே நாள் எத்தனை ரயில் ரத்து? 600 ரயில் ரத்து. கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து செங்கல்பட்டு செல்லுகிற ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு நாள் ரத்தால் பிழைப்பு போச்சு, வாழ்க்கை போச்சு. ஆனால் ஒரே நாள் வட இந்தியாவில் ஏற்பட்ட கலவரத்தில் 600 ரயில்கள் ரத்து. ரயில்வே நிர்வாகம் அறிவிக்கிறது 700 கோடி ரூபாய் இழப்பு. ரயில்கள் எரிகின்றன. எரிவது ரயில்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வெடிக்காத குண்டாக இருக்கிற இளைஞர்களின் நெஞ்சும் சேர்ந்து எரிகிறது. அமைப்பு என்ன சொல்றான்? நாடா இருந்தா பிரிக்கணும், சிலையா இருந்தா உடைக்கணும், மஜ்லிஸா இருந்தா இடிக்கணும், கட்சியா இருந்தா பிளக்கணும், பேரா இருந்தா மாற்றணும், வரலாறாய் இருந்தா திருத்தணும், மனுஷனாய் இருந்தா கொல்லணும், அரசாய் இருந்தா சுரண்டணும், நீதியாய் இருந்தா புதைக்கணும், ஒத்துமையா இருந்தா கொலைக்கணும், முஸ்லிமா இருந்தா விரட்டணும், இந்துவாய் இருந்தா மிரட்டணும், பொம்பளையா இருந்தா உரசணும், படிப்பாய் இருந்தா கெடுக்கணும், விலையாய் இருந்தா ஏத்தணும், பணமாய் இருந்தா புடுங்கணும், ஷூவா இருந்தா நக்கணும், மசுரா இருந்தா வளர்க்கணும், மூத்திரமா இருந்தா குடிக்கணும். இதுதான் தேசிய மாடு. அண்ணா அவர்கள் தங்கத்தம்பிகளே தங்கத்தம்பிகளே என்று அழைப்பார்கள். அதென்ன தங்கத்தம்பிகள்? கோலார் தங்க வெயிலே 6000 அடி பள்ளத்திற்குள்ளே ஊடுருவி தங்கத்தை எடுக்கிறார்கள். தங்கமாகவா எடுக்கிறார்கள்? கட்டி தங்கம் வெட்டி எடுத்து என்று பாடினான் கண்ணதாசன். இல்லை, வெறும் மண்ணைத்தான் பொக்கலைன் போன்ற மிகப்பெரிய கருவிகளால் அகழ்ந்தெடுத்து கொண்டு வருவார்கள். அந்த மண்ணை ஒரு ஆலையில் போட்டு சலிப்பார்கள். சலிக்கிற பொழுது கட்டியாக இருக்கிற சேறு வெளியேறும், அதற்கு பிறகு உவர்மண் வெளியேறும், அதற்கு பிறகு செம்மண் வெளியேறும், அதற்கு பிறகு இரும்பு வெளியேறும், அதற்கு பிறகு துத்தநாகம் வெளியேறும், அதற்கு பிறகு தாமரம் வெளியேறும். 1 டன் மண்ணை சலித்தால் 1 கிராம் தங்கம் தான் கடைசியில் தங்கும். கடைசியில் தங்குவதனால்தான் அதற்கு தங்கம் என்று பெயர். நீங்களும் கடைசி வரை தங்கினால் நீங்கள் தங்கம். இடையிலே யாராவது எழுந்து போனால் உவர்மண் போகிறது, சேறு போகிறது, இரும்பு போகிறது, துத்தநாகம் போகிறது என்று சொல்ல வேண்டியது வரும். ஆகவே பயிற்சி பாசறை என்பது ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். நீங்கள் கேட்க தயாராக வேண்டும். இதனுடைய நோக்கம் என்ன? உப்புக்கல்லாக இருக்கிற உங்களை வைரமாக்குவது. இதனுடைய நோக்கம் என்ன? முள்ளாக இருக்கிற உங்களை மலராக்குவது. இந்த பயிற்சி பாசறை நோக்கம் என்ன? திரும்பாக இருக்கிற உங்களை இரும்பாக்குவது. இந்த பயிற்சி பாசறை நோக்கம் என்ன? இரும்பாக இருக்கிற உங்களை ஆயுதமாக்குவது. இன்றைக்கு என்ன நிலைமை? என் தலைக்கு மேலே சனாதன வாழ் தொங்குகிறது.
ஒரு கலாச்சார பாசிசம் என் காலை சுற்றுகிறது. ஒரு இயக்கத்தினுடைய 100 ஆண்டு காலம் என்பது ஒரு வரலாற்று மாணவனாக இங்கே பதிவு செய்கிறேன். உலக வரலாற்றில் ஒரு 100 ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடைபோட்ட ஒரு இயக்கம் உலக வரலாற்றில் இருக்குமானால் அது திராவிட இயக்கம் மட்டும்தான் என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி என்னால் சொல்ல முடியும். ஒரு 100 ஆண்டு வந்துவிட்டால் முடிவு. ஆனால் நாம் 100 ஆண்டுக்கு பிறகு ஒரு விடிவுக்கு வர வேண்டிய கட்டத்திற்கு நாட்டின் சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இதில் வேறு நோக்கம் இல்லை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், நீங்கள் ஆருடம் பார்க்கலாம், நீங்கள் ஜோதிடத்திலே போய் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கேட்கலாம், விரிச்சி சொல் என்பார்கள். அதுபோல நீங்கள் சகுனம் கூட பார்க்கலாம். அதல்ல. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் யாரும் வாசிப்பதற்கு தயாரில்லை. வாசிப்பதற்கு தயாராக இல்லாத தலைமுறை யோசிப்பதற்கும் தயாராவார். நீங்கள் வாசியுங்கள், எதை வேண்டுமானாலும் வாசியுங்கள். ஆனால் வாசிக்காத ஒரு தலைமுறை உருவாகி வருகிறது. அதற்கு ஒரு காரணம் ஆண்ட்ராய்டு போன் என்று எளிதில் கடந்து செல்ல முடியாது. நீங்கள் நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எழுத வேண்டுமானால், நீங்கள் யூபிஎஸ்சி எழுத வேண்டுமானால் நீங்கள் வாசித்து ஆக வேண்டும். ஆகவே வாசிக்கிற தளம் சரியானால் களத்தில் களை முளைக்கும். ஆகவே வாசியுங்கள். முதலில் என் தம்பி இங்கே அறிமுகம் செய்தான் இந்த புத்தகங்கள். நூலகத்தில் சென்றாவது படியுங்கள். இந்திய துணைக்கண்டத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கனவில் கல்லறிந்தவன் மாவீரன் பகத்சிங். இளைய வயதில் அவனை நான் படித்து அழுதிருக்கிறேன். அவன் கண் முன்னால் தான் நடந்தது. ஜாலியன்வாலாபாக் படுகொலை. ஒரு இளைஞன் ஒரு படுகொலையை பார்த்தால் பயப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பதற வேண்டும், இல்லாவிட்டால் கதற வேண்டும். ஆனால் அந்த இளைஞன் அச்சப்படவில்லை. சுடப்பட்டவன் கீழே விழுந்து கிடந்தான். அவன் அருகே சென்றான். சுடப்பட்டவன் மார்பில் இருந்து இரத்தம் கொப்பளித்து பாய்கிறது. பாய்கிற இரத்தம் மணலில் கலந்து விடுகிறது. இரத்தம் கலந்த மணலை ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டு அடைத்து பாக்கெட்டில் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து அவனுக்கு எத்தனை வயது அப்பொழுது? 12 வயது. அவன் ராஜினாமா கடிதம் எழுதினான். யாருக்கு தெரியுமா? தந்தைக்கு. அன்புள்ள அப்பா, நான் வீட்டிலிருந்து வெளியேறுகிறேன். வீட்டில் இருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன். நான் இந்தியாவின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்று கனவு காணுகிறேன். காந்தியும் காந்தியினுடைய அகிம்சையும் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானிக்கும் என்று நான் நம்பவில்லை. அதனால் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். ஆயுதத்திற்கு ஆயுதத்தால் தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்காக ஆவி துறக்க தீர்மானித்து விட்டேன்.
அதனால் வீடு ஏற்ற இடமல்ல, வீதிக்கு புறப்படுகிறேன் என்று 12 வயதில் தன்னுடைய தந்தைக்கு ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டவன் தான் பகத்சிங். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவர் உங்கள் முன்னால் நிற்கிற சம்பத். ஆயுள் மரண தண்டனை கைதிகளுக்கு தனி கொட்டடி இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எடை போட்டு பார்ப்பார்கள். யார? மரண தண்டனை கைதிய. நீதிமன்றம் இவருக்கு என்றைக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு எழுதும் என்று தெரியாது. சிறை அதிகாரிகள் மரண தண்டனையை நிறைவேற்றுகிற அன்றைக்கு அவனுடைய எடையை தூக்குகிற அளவிற்கு அவனை தூக்கில் ஏற்றுகிற கயிறு வலி உள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை எடை போடுவார்கள். மரண தண்டனை கைதி, மரண தண்டனை கைதி என்று முத்திரை குத்தப்பட்டால் அறிவிக்கப்பட்டு விட்டார். அந்த கைதி நாளும் இளைப்பான், நாளும் களைப்பான், நாளும் மெலிவான், நாளும் மெலிவான். கண்கள் ஒளி இழக்கும், கன்னத்தில் ஒரு சோபை விடும், மெலிந்தும் நலிந்தும் சாகப் போகிறேன் என்கிற சஞ்சலம் அவனை குத்தி கிழிக்கும். மரண தண்டனை கைதிதான் பகத்சிங். ஆனால் மரண தண்டனை கைதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் அவனை எடை போட்டு பார்த்தால் ஒவ்வொரு வாரமும் அவனுடைய எடை கூடியது. இது என்ன ஆச்சரியம்! மரண தண்டனை கைதி எடை குறைய வேண்டும், ஆனால் எடை கூடுகிறது. அவனிடத்தில் அவனுடைய நண்பன் கேட்டான், மரண தண்டனை கைதிகளினுடைய எடை குறையத்தான் செய்யும், உன்னுடைய எடை ஏன் கூடுகிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், நான் என் தாய் நாட்டின் விடுதலைக்காக சாகப் போகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் எனக்கு எடை கூடுகிறது. எடை எப்போது கூடும்? மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? என்னுடைய தாய்மொழிக்கு தகுதி உள்ள இடம் இந்த நாட்டில் கிடைத்திருக்கிறதா? என்னுடைய தாய் நாட்டிற்கான உரிமைகள் இந்த மண்ணிலே அதற்கு இன்றைக்கு உத்தரவாதம் உண்டா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் இருக்கிறது. இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி பாடுபட்டு தளபதி அவர்கள் முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். ஆனால் நினைத்ததை நிறைவேற்ற முடிகிறதா? அவர் தீட்டுகிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இந்த செட்டப் இங்கே இருக்கிறதா? முதலமைச்சர் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இல்லை. திருவாரூருக்கு பக்கத்தில் 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருக்கோளிலி, திருமுல்லை வாயில் மாதிரி அது ஒரு சிவத்தலம். அந்த தலத்தில் பிறந்தவர் தான் கலைஞர். அவர் திருவாரூருக்கு கலை தேட வந்தார். வயது 14 வயதில் அன்றைக்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பு ஊர்வலத்தில் கருப்பு சிகப்பு கொடி அல்ல, தமிழ் கொடி ஏந்தி 14 வயதில் அவர் பயணம் போகிறார். ஓடி வந்த இந்தி பெண்ணே நில்லு, நீ நாடி வந்த இடம் இதுவல்ல சொல்லு என்று சொல்லி 14 வயதில் கொடிபிடித்து போகிறார். அதே திருவாரூரில் இருந்து கொண்டுதான் மாணவர் நேசன் என்கிற ஒரு கையெழுத்து பத்திரிகையை தொடங்குகிறார். நீங்கள் இன்றைக்கு எழுதுகிறீர்களா? இல்லை. வாசிக்கிறீர்களா? இல்லை. பேசுகிறீர்களா? இல்லை. அவர் 14 வயதில் மாணவநேசன் கையெழுத்து பத்திரிகை தொடங்கினார். அதை படியெடுத்து பல நண்பர்களுக்கு கொடுத்தார்.
அதற்கு பிறகு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்று ஒரு அமைப்பை தொடங்குகிறார். பாண்டிச்சேரியில் இருக்கிற பாவேந்தர் அதற்கு வாழ்த்தனுப்புகிறார். அதற்கு பிறகு முரசொலி என்று ஒரு ஏட்டை தொடங்குகிறார். இதெல்லாம் திருவாரூரில் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவை கருணை ஜமால் என்கிற நண்பர், அண்ணாவின் நண்பர், திருவாரூரில் ஏற்பாடு செய்கிறார். அண்ணா திருவாரூருக்கு வருவதற்கு முன்பே அண்ணாவுடைய திராவிட நாட்டுக்கு கலைஞர் கட்டுரை எழுதி அனுப்புகிறார். அந்த வயதில் அந்த கட்டுரையை படித்துவிட்டு அண்ணா என்ன கருவூலமாக இருக்கிறது, யார் எழுதியிருப்பார், யார் இந்த கருணாநிதி என்று அண்ணா அவரை தேடுகிறார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த கருணாநிதி திருவாரூர் வந்த அண்ணாவை உச்சி வகுடெடுத்து ஒல்லியான தோற்றத்தில் நான் தான் அந்த கருணாநிதி என்கிறார். உன்னுடைய கட்டுரையில் இரத்தம் சொட்டுகிறது, எழுதுவதை மறந்துவிடு, பள்ளிக்கூடம் சென்று படி என்று அண்ணா ஆற்றுப்படுத்துகிறார். ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சி காவியம் அண்ணாவும் உலவிய சரித்திரம் உறங்காத தமிழ் காற்று கலைஞரும் சந்தித்த இடம் திருவாரூர். அந்த திருவாரூரில் கலைஞருக்கு கல்யாணம். கோவில் மாகாணம் குடும்பத்தை சார்ந்த தயாளம்மையார் மணமகள் பட்டுடுத்தி பொட்டு வைத்து மணமகள் மணவரையில் வீற்றிருக்கிறார். மணமக்களை வாழ்த்துவதற்கு உலகை குலுக்கிய புரட்சிகள், உலகை திருத்திய உத்தமர்கள் போன்ற உன்னதமான நூல்களை எழுதிய என்னை போன்ற சொற்பொழிவாளர்களுக்கு அந்த காலத்தில் பிதாமகன், நான் அவரை பார்த்ததில்லை, படித்திருக்கிறேன். சிபி சிற்றரசு வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார். தத்துவமேதை DK சீனிவாசன் மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிறார். மணமகள் மணவரையில் இருக்கிறார். மணமகனை காணவில்லை. மணமகன் கருணாநிதி இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் திருவாரூர்ல ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இளைஞர் துடிக்கின்றார். தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேளுவரா, இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார். வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே. கலைஞர் கூவிக்கொண்டே போகிறார். இவன்தான் அந்த மாப்பிள்ளை என்று ஊர்வலத்தில் போன மாப்பிள்ளையை மடக்கி மணவரையில் உட்கார வைத்துத்தான் கல்யாணம் நடந்தது. இது திருவாரூர். இந்த திருவாரூரில் கமலாலய குளத்தில் அவர் எதிர்நீச்சல் போட்டார். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனார், நீந்தினார். அந்த திருவாரூரில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் நான் அடியேன் என்கிற திருத்தொண்ட தொகை பிறந்த திருவாரூரில் ஆலால சுந்தரருடைய அமுத தமிழ் விளைந்த திருவாரூரில் 63 நாயன்மார்களின் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனார் அடிக்கடி வந்து போகின்ற திருவாரூரில் ஆலால சுந்தரர் என்கிற சுந்தரருக்கு கண் விளங்கினான் தியாகேசன் என்று நம்பிக்கை உள்ள திருவாரூரில் தேர் ஓடவில்லை. நம்மை இப்பொழுது இந்துக்களின் எதிரி என்கிறார்கள். ஓடாத ஆழித்தேரை ஓட வைத்தார் கலைஞர். கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பெற்ற தாய்க்கும் ஏதாவது செய்ய வேண்டும், பிறந்த மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் கலைஞர் என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டில் எத்தனை நகரம் இருக்கு? அந்த திருவாரூரில் அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர் கபில் சிபல், அவர் அன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவரை வைத்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வருகிறார். அந்த திருவாரூரில்
அதை மாவட்ட தலைநகர் என்கிற அந்தஸ்துக்கு கொண்டு வருகிறார். அந்த திருவாரூரில் திருவாரூர் நகரசபை இன்றைக்கு தெற்கு வீதிக்கு கலைஞர் பெயரை சூட்ட வேண்டும் என்று நகரசபை தீர்மானம். நான் என் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், எனக்கு வலிக்கிறது, எனக்கு நெஞ்சிலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. கலைஞர் களமாடிய, கலைஞர் கனவுகளுக்கு சிறகுகள் விரித்த திருவாரூரில் தெற்கு வீதியில் கலைஞரின் பெயரை சூட்ட முடியவில்லை. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் நம்முடைய நிலைமை. ஏன் முடியவில்லை? தமிழ்நாட்டில் இன்றைக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிற பாசிஸ்டுகள் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதற்கு பிறகு கலைஞரை, கல்லறை குயிலாகி போன தலைவரை மிகுந்த மலிவான மட்டமான வார்த்தைகளால் அவரை இழித்தும் பழித்தும் பேசினார். கலைஞர் பேரை திருவாரூர் வீதியில வைக்க முடியல. ஆட்சி திமுக ஆட்சி. முதலமைச்சர் கலைஞருடைய மகன் அண்ணன் ஸ்டாலின். வைக்க முடியுமா? முடியும். எப்போது முடியும்? பூவிருந்த வள்ளியில் பயிற்சி பெறுகிற இளைஞர்கள் 100 பேர் கலைஞர் பெயரை திருவாரூருக்கு வைக்க வேண்டும். உயிருக்கு ஆபத்து வந்தாலும் உயிரை கொடுக்க தயார், வையுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தலைமுறை உருவாகிறது. முடியும். திருவாரூரிலே கலைஞர் பெயரை வைக்க முடியலன்னா நமக்கு இனி எந்தெல்லாம் ஆபத்து இருக்கு? பட்டின பிரவேசம்ங்கிறார் தர்மபுராதீனம். நான் தமிழ் மீது மிகுந்த காதல் கொண்டவர், தமிழ் வளர்த்த ஆதீனங்களை மதிப்பவர், குருமகா சன்னிதானங்களை போற்றுகிறவர். தர்மபுர ஆதீனத்துக்குள்ள யார் வருகிறா? இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வருகிறார். நான் கேட்கிறேன், ஆளுநருக்கும் ஆதீனத்துக்கு என்ன தொடர்பு? நான்கில் சம்பத் கேட்டா போதாது, நீங்க கேட்கணும். நீங்க என்னைக்காவது இதை யோசித்தீங்களா? ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஆனால் உனக்கு தர்மபுர ஆதீனத்தில் என்ன வேலை? நீ யார்? உனக்கும் தமிழுக்கும் என்ன உறவு? உனக்கும் என்னுடைய சைவ சமயத்திற்கும் என்ன உறவு? நீ எதற்கு வந்தாய்? யாரும் கேட்கல. அவர் ஆதீனத்திற்கு வந்து கொண்டதற்கு பிறகு தர்மபுர ஆதீனம் பட்டின பிரவேசம் என்கிறார். பட்டின பிரவேசம் என்ன? அவன் பல்லக்கில் உட்கார்ந்து இருப்பான், 10 பேர் அவனை தூக்கணும். தூக்கலாமா? தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனா தூக்கணுங்கிறான். தூக்கலாமா? மனிதனை மனிதன் இழுக்க கூடாதுன்னு தானே கை ரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தார் கலைஞர். 21ஆம் நூற்றாண்டின் நுழைகிறையில் உலகம் உள்ளம் கையில் இருக்கிறது, வேல்டிஸ் குளோபல் வில்லேஜ் என்று கருதுகிற இந்த நவீன யுகத்தில் இன்னும் மனிதனை மனிதன் சுமக்க வேண்டும் என்று பழமையின் மடியில் 10ஆம் பசலித்தனத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அங்கே கொக்கரிக்கிறது. கோட்டாட்சியர் அனுமதி இல்லை என்கிறார். பல்லக்கை தூக்குவேன் என்கிறார்கள் பாசிஸ்டுகள். ஆதிநகரத்தர்கள் கோட்டையில் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். அமைதிக்கு பதிலாக அமளி கொண்டு வர பல பேர் ஆசைப்படுகிறார்கள். இந்த வருடம் அனுமதிக்கிறேன் என்று முதலமைச்சர் பல்லக்கு தூக்க அனுமதித்து விட்டார். பல்லக்கு தூக்குவாயா?
பல்லு போயிரும்னு சொல்லுவதற்கு 10 பேர் நம்மகிட்ட இல்லை. தூக்கிறீங்க பல்லக்க அப்படின்னு சொல்ல முடியல. பல்லக்கில் சுமந்து காஞ்சி மகா பெரியவரை சுமந்து கொண்டு வர்றாங்க. பெரியார் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த வழியாத்தான் சங்கராச்சாரியர் பல்லக்கில தூக்கிட்டு கொண்டு போறாங்க. பெரியார் தலையில் அடிச்சுட்டு இந்த கற்றாவியெல்லாம் இன்னும் இருக்கான்னு கேட்கிறார். இது காஞ்சி பெரியவருக்கு காதில் கேட்ட உடனே காஞ்சி பெரியவர் கீழே இறங்கி இனிமேல் பல்லக்கில் ஏறுவதில்லை என்று காஞ்சி பெரியவரே முடிவெடுத்து விட்டார். ஆனால் காஞ்சி மடமே நிராகரித்ததை ஒரு திருமகா சன்னிதானம் தொடங்குகிறான்னா என்ன அர்த்தம்? இந்த ஆட்சிக்கு ஒரு அவகீர்த்தி, இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர், இந்த ஆட்சிக்கு ஒரு ஊனத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய பாசிஸ்டுகள் இன்றைக்கு வலையை விரித்து விட்டார்கள். இந்த வலையில் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதை விட இந்த வலையை அறுத்தறிய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம்? அவனுக்கு திராவிடத்தாலே ஆத்திரம் வருது. இதுதான் ஹிஸ்டரி, இதுதான் வரலாறு. இந்தியா ஒரு நாடல்ல. தம்பி சொன்னாரே டிஎம் நாயர், அவர்தான் சொன்னார், இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். ஒரு நாடு என்றால் ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் உள்ளதுதான் நாடு. இங்கு ஒரு மொழியா, ஒரு கலாச்சாரமா, ஒரு பண்பாடா? இல்லை. இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். சொன்னவர் நம்முடைய மூல தலைவர் டிஎம் நாயர். வடக்கே இருப்பவனுக்கும் நமக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்கு. அவன் போடுற டிரெஸ் நம்ம போட முடியாது. அவன் கால் எல்லாம் டைட்டா போட்டிருக்கான், நம்மால போட முடியாது. சட்டை போட்டு போட்டிருக்கான், போட முடியாது. இப்ப 2024 ஜெயிக்கிறதுக்கு அடிஷனலா தொப்பி வேற தூக்கி வைக்கலாம், நம்மால வைக்க முடியாது. அவனுக்கு தண்ணி வசதி இருக்கு. அஸ்ஸாமிலேயே தண்ணி, பிரம்மபுத்திராவில தண்ணி, கங்கையில தண்ணி, சிந்துவில் தண்ணி, கோதாவரியில் தண்ணி, நர்மதையில் தண்ணி. ஆனா குளிக்க மாட்டான். நமக்கு முறை விட்டு தான் தண்ணி, 2 தடவை குளிப்போம். 3:30 மணிக்கு ரெடியா இருக்கணும்னு சொன்னார் ஜெரால்டு. காலையில எழுந்து ஒருக்கா குளிச்சேன். 3:30 மணிக்கு கிளம்பணுமா, இப்போ குளிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லி குளிச்சாதான் கொஞ்சம் பேச்சு எனக்கு ஒரு இன்ஸ்பயர் வரும்னு நான் குளிச்சுட்டு வந்தேன். தண்ணி இல்லாவிட்டாலும் 2 தடவை குளிக்கணும்னு நினைக்கிறோம். அவன் தண்ணி இருக்கும், குளிக்க மாட்டான். ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஆடு நேர்ந்து விட்டுருக்கு, ஆட்டுக்கடா. பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டிருக்கிற ஆட்டுக்கடான்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்கடாவை நேசித்தார்கள். எல்லாரும் கொஞ்சம் போல பருத்தி கொட்டையை வாங்கிட்டு வருவாங்க, கொஞ்சம் பேர் புண்ணாக்கு வாங்கிட்டு வருவாங்க, சில பேர் இலைத்தலை கொண்டு கொடுப்பாங்க. ஊருக்காக நேர்ந்து விட்டிருக்கிற ஆட்டுக்கடான்னு அது மேல எல்லாரும் சாதி சமயம் எல்லை கடந்து பாசம் காட்டினார்கள். ஆடு கொழுத்து விட்டது. எல்லாரும் போட்ட சாப்பாட்டுல ஆள் கழுத்து வரைக்கும் கொழுத்து கிட்டத்தட்ட இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மாதிரி ஆகிவிட்டது. கொம்பு முளைச்சு அதுக்கு ஒரு சாப்பாடு வைக்க முடியாது. கிட்டப்புறம் முட்டிடும், கொம்பால குத்திடும். அப்பா சாப்பாடு வைக்க முடியல. இனி நேர்த்தி கடனை நிறைவேற்றிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை தூர எடுத்து எறிவாங்க. பிறகு என்னாச்சுன்னா அதை குளிப்பாட்டல, ஒரு மாதிரி துர்நாற்ற வாடை வந்து இன்னி வச்சிருக்க முடியாது. நாகூருக்கு கொண்டு போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றணும் தேதி முடிவு பண்ணியாச்சு. ஆடு அவுக்க முடியாது, முட்டிடும்.
குத்திட்டோம்னு சொல்லி பயம், வாட வேற. அப்போ ஒரு பக்கத்து ஊருக்காரனை, ஒரு கிராமத்தில் இருக்கவனை 500 ரூபாய் தார, வண்டியும் பிடிச்சி விட்டுருந்தேன், நீ இந்த ஆடை நாகூர் வரைக்கும் கொண்டு வந்துருன்னா. அவன் அவுக்கிறதுக்காக போனான். ஆட்டுக்கு வாடை பொறுக்க முடியல, மூக்க பிடிச்சிட்டு நீ 500 இல்லை 50,000 இருந்தாலும் இந்த வேலை என்னால் பார்க்க முடியாது, நான் போயிடுறேன்னு போயிட்டான். பிறகு ஒரு மலையாளி வந்தான், அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம் பேசி, அவன் 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் 500 ரூபாய் கிடைக்கிற மகிழ்ச்சியில் அவனும் வந்தான். ஆட்டுக்கு வாடை பொறுக்க முடியல, அவனும் போயிட்டான். அதுக்கு பிறகு மைசூர்லேருந்து ஒரு கன்னடன் வந்தான், அவனும் ஆடை அவிழ்க்க போனான், ஆட்டுக்கு வாடை பொறுக்க முடியலன்னு அவனும் போயிட்டான். பிறகு திருப்பதியில இருந்து ஒரு தெலுங்கன் வந்தான், அவனும் ஆடை அவிழ்க்க போனான், அவிழ்க்க முடியல, வாடை பொறுக்க முடியல, சாமி நான் போறேன்னு அவனும் போயிட்டான். பிறகு பீகார்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து 1000 ரூபாய் சம்பளம் பேசி நான் கொண்டு போயிடுறேன்னு சொல்லி அவன் ஆடை அவிழ்ப்பதற்கு ஆட்டுக்கு கிட்ட போயிட்டான். இவன் வாடை பொறுக்க முடியல, ஆடை திட்டு ஓடிட்டான். இது அந்த காலத்திலிருந்து சொல்லப்படுகிற கதை திராவிட இயக்க மேடையில். என்ன காரணம்? இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ட் எஸ் எ நேஷன். இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். நான் திராவிடியன் மாடல்லாம் அவனுக்கு ஆத்திரம் வருது. நீ செய்தி ஒரு மக்கள் சபை வச்சாங்க, நானும் டாக்டர் எழிலனும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவரும் திராவிட மாடலா தேசிய மாடலா, நாங்க 3 பேரும் திராவிட மாடல் பேச போயிருக்கோம். அரங்கம் நிறைய கூட்டம், சங்கிகள் சனாதனிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நல்ல பேர் நினைச்சாங்க. இப்ப இந்த எல்லா இடங்களுக்கு போனா, இப்ப தொலைக்காட்சி விவாதத்துக்கு போறது இல்லை, வலதுசாரின்னு சாதி உடுக்காமலே 4 பேர் வந்து உட்கார்ந்துடலாம். எதுக்கு மல்லு கட்டணும்னு நாம் போறதில்லை. அன்னைக்கு ஒரு ஆள் பேசும் பொழுது வலதுசாரி சிந்தனையாளர் சொன்னார், நான் ரொம்ப மதிக்கிறவர், அவர் சொன்னார், திராவிட மாடல்னு சொல்றீங்களே, ஏன் நீங்க தமிழ்நாடு மாடல்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன கேட்டார். நான் அந்த மேடையில் சொன்னேன், எதை சொன்னால் உனக்கு ஆத்திரம் வருமோ, எதை சொன்னால் உனக்கு அடிவயிறு பற்றி எரியுமோ, எதை சொன்னால் நீ அம்மிக்குளவியை எடுத்து அடி வைத்தில் குத்திக் கொள்வாயோ, அதை சொல்லுவதுதான் திராவிட மாடல் சொன்ன. இன்னைக்கு வி.ஐ. சுப்பிரமணியம், டாக்டர் வி.ஐ. சுப்பிரமணியம், குப்பம் சந்திரபாபு நாயுடுவினுடைய தொகுதி, அங்க அவர் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கினார், திராவிட பல்கலைக்கழகம். அந்த திராவிட பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்து வந்தவர் யார்? அடல் பிகாரி வாஜ்பாய் அமைச்சரவையில் பெரிய பாண்டித்யம் பெற்ற, சித்தாந்த ரீதியாக வலிமை பெற்ற இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி வந்தார். திராவிட பல்கலைக்கழகத்தை தொடங்கிறது. தொடங்கியது யாரு? பேராசிரியர் டாக்டர் வி.ஐ. சுப்பிரமணியம். அங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு கற்றுத்தரப்படும். ஆய்வு எல்லாம் வசதியும் உண்டு அந்த பல்கலைக்கழகத்தில். முரளி மனோகர் ஜோஷி டாக்டர் வி.ஐ. சுப்பிரமணியத்திற்கு சொன்னார், மிஸ்டர் வி.ஐ. சுப்பிரமணியம், இந்த பேரை மாத்துங்க, திராவிட பல்கலைக்கழகம் என்கிற பெயரை மாற்றினால்தான் ஒன்றிய அரசு உங்களுக்கு உதவும், இல்லாவிட்டால் ஒன்றிய அரசு உதவ முடியாதுன்னு சொன்னார். வி.ஐ. சுப்பிரமணியம் பதில் சொன்னார், திராவிட பல்கலைக்கழகம் என்கிற பெயரை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், அப்போதுதான் ஒன்றிய அரசு நிதி தரும் என்று சொல்லுகிறீர்கள். நான் ஒன்றை உங்களுக்கு விண்ணப்பிக்கிறேன், இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணமன அதிநாயக ஜெயஹே என்கிற தேசிய கீதத்துக்கு திராவிட உட்கல வங்கா என்று இருக்கிறது, அதை நீங்கள் நாளைக்கு எடுத்து விட்டால்
நானும் பல்கலைக்கழகத்தின் பெயரை மாற்றி விடுகிறேன். மாற்ற முடியாது. ஏன்னா வரலாறு அதுதான். நண்பர் நாசர் சொன்னதை போல நாம் மொழியால் தமிழர்கள், நாட்டால் திராவிடர். நாம் ஆண்டாண்டு காலம் அடிமைப்படுத்தப்பட்டோம். 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டோம். தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாக இருந்தோம். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டாக இருந்தோம். நமக்கு விடுதலை தேவைப்பட்ட காலகட்டத்தில் அந்த விடுதலையை பெற்றுத் தந்தது இந்த திராவிட இயக்கம். இன்னைக்கு அவன் என்ன செய்துட்டான்? ஊடுருவிட்டான். கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. நம்ம ஆட்களுக்கே சில பேர் அச்சம் இருக்கு. அவன் இப்ப என்ன சொல்றான்? நாடா இருந்தா பிரிக்கணும், சிலையா இருந்தா உடைக்கணும், மஜ்லிஸ்தா இருந்தா இடிக்கணும், கட்சியா இருந்தா பிளக்கணும், பேரா இருந்தா மாற்றணும், வரலாறாய் இருந்தா திருத்தணும், மனுஷனாய் இருந்தா கொல்லணும், அரசாய் இருந்தா சுரண்டணும், நீதியாய் இருந்தா புதைக்கணும், ஒத்துமையா இருந்தா கொலைக்கணும், முஸ்லீமா இருந்தா விரட்டணும், இந்துவாய் இருந்தா மிரட்டணும், பொம்பளையா இருந்தா உரசணும், படிப்பாய் இருந்தா கெடுக்கணும், விலையாய் இருந்தா ஏத்தணும், பணமாய் இருந்தா புடுங்கணும், ஷூவா இருந்தா நக்கணும், மசுரா இருந்தா வளர்க்கணும், மூத்திரமா இருந்தா குடிக்கணும். இதுதான் தேசிய மாடு. அதுக்கு வந்துட்டான். நம்ம ஆட்களும் விவரம் தெரியாம சில பேர் என் தம்பின்னு வச்சுக்கிடுங்களேன், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு போய் கத்துவான். ஒரு ஸ்பிரிட் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கறான். அதற்கு புவியிருந்த வல்லியில் இடமில்லை.